إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. மறுமையினால் நெருங்கும் போது உடற்பருமன் அதிகரித்தவர்கள் தோன்றுவார்கள் என இஸ்லாம் கூறுகின்றதா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. இல்லை, அவ்வாறு இஸ்லாம் கூறவில்லை. மாறாக நேர்வழியில் உள்ள முஸ்லிம்களின் அடுத்தடுத்த தலைமுறையில் வரக்கூடியவர்கள் ஒரு முஸ்லிமின் நோக்கத்தை இழந்து பண்புகளை இழந்து மிருகங்களை விட மோசமான ஒரு நிலை, அதிகம் உண்டு கொழுத்திருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதிகரிப்பார்கள், தோன்றுவார்கள் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார். சஹீஹ் புகாரியில் 2651வது இலக்கத்தில் இது பற்றிய ஹதீஸ் இருக்கின்றது. அதே போன்று இன்னும் மேலதிக விளக்கங்களோடு சஹீஹ் முஸ்லிமிலே 44வது பாடத்தின் 53வது தலைப்பின் கீழ் இருக்கின்றது. நபி தோழர்களும் அவர்களை தொடர்ந்து வந்தவர்களின் சிறப்புகள் எனும் தலைப்பாக இந்த தலைப்பு காணப்படுகின்றது. எனவே மறுமை நாள் தோன்றும் போது கொழுத்தவர்கள் தோன்றுவார்கள் என்று நபி அவர்கள் கூறவில்லை. நேர்வழியில் இருந்த முஸ்லிம்களின் தலைமுறையினர் பின்னால் தோன்றக்கூடியவர்கள் நேர்வழியில் உள்ளவர்களுக்கு இருக்க வேண்டிய இலட்சியத்தை இழந்து விடுவார்கள், பண்புகளை இழப்பார்கள். ஏன், மிருகங்கள் கூட தமக்கு தேவையானதைத்தான் உண்ணும். ஆனால் அவற்றை விட மோசமாக அதிகம் உண்டு கொழுத்திருக்க வேண்டும் என்பதை விரும்புவர்கள் தோன்றுவார்கள் என்றுதான் நபி அவர்கள் கூறினார்கள். மிக தெளிவான வார்த்தைகள் சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிமிலே மேலே நாம் கூறிய ஹதீஸ்களிலே இருக்கின்றது. சஹீஹ் புகாரியில் உள்ள ஹதீஸிலே தலைமுறையினரில் மிகச் சிறந்தவர்கள் எனது தலைமுறையினர், அதாவது சஹாபாக்கள். அதன் பிறகு அடுத்த தரத்தில் உள்ளவர்கள் அவர்களை தொடர்ந்து வந்த அடுத்த தலைமுறையினர், அதாவது தாபிஈன்கள். மூன்றாவது தரத்தில் உள்ளவர்கள் தாபிஈன்களுக்கு அடுத்து வந்த தபஅத் தாபிஈன்கள். 3 தலைமுறை வரைக்கும் சிறந்தவர்கள் இருப்பார்கள் என கூறிய நபி அவர்கள் அதன் பிறகு தோன்றக்கூடிய தலைமுறையினர் அவர்கள் மோசடி செய்வார்கள். அவர்களை நம்பி ஒரு விடயத்தை செய்ய முடியாது. சாட்சியம் கூறுவார்கள், ஆனால் சாட்சியத்திற்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். அந்த தகுதியை இழந்திருப்பார்கள். நேர்ச்சை செய்வார்கள், அதனை நிறைவேற்ற மாட்டார்கள். அவர்களின் ஒரு பண்பாக வயதஹரு ஃபீஹி முஸ்ஸிமன், கொழுத்திருப்பது அவர்களிலே அதிகமாக இருக்கும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். ஒரு மனிதன் உடலால் கொழுப்பதும் மெலிவதும் அல்லாஹ்வுடைய அமைப்புகளில் ஒன்று. கொழுத்திருப்பது ஒரு மனிதனின் குற்றம் கிடையாது. ஆனால் கொழுக்க வேண்டும், உடலை பெருப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே மிருகங்களை விட மோசமாக அதிகம் உண்டு திரிபவர்கள், உணவை தேடி அலைபவர்கள், இது உண்மையான முஸ்லிமுடைய அடையாளம் கிடையாது. நேர்வழியில் இருந்து வழிகெடுகின்றவர்களின் அடையாளம் என்பதைத்தான் நபி அவர்கள் கூறினார்கள். இதனை சஹீஹ் முஸ்லிமிலே 44வது பாடத்தின் 53வது தலைப்பிலே பல ஹதீஸ்கள் பதிவாகி இருக்கின்றன. அவை எமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இவ்வாறு அந்த கெட்டவர்களின் பண்புகளை நபி அவர்கள் விவரிக்கும் போது கௌமுன் யுஹிப்பூன ஸிமானா, அவர்கள் கொழுத்திருப்பதை விரும்புவார்கள். இயற்கையாகவே அவர்கள் கொழுத்தவர்கள் அல்ல, கொழுப்பதற்காகவே உண்ணக்கூடியவர்கள். இன்று நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அதிகமானவர்கள் அதிகம் சாப்பிட வேண்டும் என்பதை குறியாக கொண்டிருக்கின்றார்கள்.
உணவு மூலம் சக்தியை பெற்று அல்லாஹுக்கு அடிபணிந்து அதில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான அடியார்களுக்கு உதவி செய்வதெல்லாம் இவர்களது நோக்கம் கிடையாது. அப்படி செய்தால் உண்ணுவதை கூட அல்லாஹ் இபாதத் என்று கூறுகின்றான். எனவே நேர்வழியிலிருந்து வழிகட்டவர்களின் பண்பாக சில காலம் செல்லுகின்ற போது நேர்வழியின் அதில் உள்ளவர்களின் வழித்தோன்றலிலே வரக்கூடியவர்கள், இப்படி அவர்கள் ஒரு முஸ்லிமின் இலட்சியத்தை மறந்து பண்புகளை இழந்து மிருகங்களை விட மோசமான நிலைக்கு செல்வார்கள் என்றுதான் இஸ்லாம் கூறுகின்றது. எனவே உணவு என்பதை சக்தி பெற்று அல்லாஹுக்கு இபாதத் செய்ய வேண்டும் என நாம் உண்ண வேண்டும். மிருகங்களை விட மோசமாக உடற்பருமனை அதிகரிக்க வேண்டும் என உண்ணுவது வழிகேடர்களின் அடையாளம் என்றுதான் இஸ்லாம் கூறுகின்றது.